சவுதி அரேபியா. இந்த இளைஞர் வந்து வடமாநில இளைஞர். இவர் வந்து ஹவுஸ் டிரைவராக ஒரு வீட்டில் வேலை செய்கிறார். 4 மாதம் விடுப்பில் ஊருக்கு போகிறார். ஊருக்கு போயிட்டு வந்தது பிறகு அவரை வந்து வரவேற்கிறாங்க வீட்டில். எப்படின்னா ஒரு கேக்கு செஞ்சு அதில் அவருடைய ஃபோட்டோவையும் போட்டு அதில் வந்து எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் குழுமி இருந்து கேக்கை வெட்டி சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. அவர் ஊர்லேருந்து வந்திருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எந்த அளவு இந்த இவ்வளோக்கும் ஹவுஸ் டிரைவர் தான் இவர். பெரிய ஆஃபீஸில் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய மேலாளர் கூட கிடையாது. நாமெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடியது ஒரு ஹவுஸ் டிரைவர். வீட்டில் வந்து ஹவுஸ் டிரைவரை நம்ம எப்படி வச்சுருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், தங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக அந்த பையனை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த பையனை கூப்பிட்டு வச்சு கேக்கு வெட்டி அதில் வந்து அவனுடைய அந்த பையனுடைய புகைப்படத்தை ஒட்டி எல்லாரும் சந்தோஷமாக அந்த பையனை வரவேற்கிறாங்கனாக்க எந்த அளவு அந்த பையன் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கிறாப்புலன்னு பாருங்கள். அரபி அஜ்னபி இப்படின்லாம் வந்து பிரித்து பார்க்காம எல்லாம் உலக மக்கள் எல்லாரும் ஒரு தாயின் மக்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தால் தான் இது மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தான். ஆதம் ஹவ்வாவிலிருந்து, அதாவது ஆதம் ஹவ்வாவிலிருந்து பிறந்த பல்கி பெருகினவங்க தான் நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் அப்படிங்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம்ங்கிறாங்கல்ல, அதை வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க என்ன நினச்சிருந்தாங்க, அரபுகள்னால் வந்து உலகத்திலே உயர்ந்தவர்கள், மற்றவர்கள்லாம் வந்து தாழ்ந்தவர்கள். இந்த இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு அவர்கள் வந்து எந்த அளவு பண்படுத்தியிருக்குது பாருங்கள். கொஞ்சம் பாருங்கள். கூப்பிட்டு வச்சு அவருக்கு அன்பாக வந்து முத்தம் கொடுத்து அவரை வந்து அவரோட வயசு பாருங்கள் எந்த அளவு அந்த பையனுக்கு மரியாதை கொடுக்குறாப்புலன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் கூட சாத்தியப்படுமா? நம்ம நாட்டில் நாம் வந்து ஒரு டிரைவரை வீட்டில் வேலைக்கு வச்சுருக்குறோம். அந்த டிரைவருக்கு இந்த அளவு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமான்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து இஸ்லாத்தினால நீங்கள் என்ன பலன் அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அதற்கெல்லாம் ஒரு உதாரணமாக இந்த காணொலி இருக்குங்கிறது அதுதான் நான் போட்டு காமிக்கிறேன்.